வாழ்க்கை என்னைக்கு முடிஞ்சு போகிறது இல்லைங்க. எங்கேயாவது ஒரு புள்ளியோடு அது முடிஞ்சு போயிடும். நம்ம நினைக்கிறது ஒன்று, நமக்கு தெரியாமல் அது வேற ஒரு இடத்துலேருந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. என் தாத்தாவோட வாழ்க்கை ஒரு இடத்துல முடிஞ்சு போயிருந்தாலும் எங்கள் அப்பாவின் மூலமாக இன்றைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் தன் வாழ்க்கையை தொடர ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. எங்கள் அப்பா பண்ணது நான், என் தங்கச்சி, அப்புறம் இல்லைங்க அதுக்கு முன்னாடி எங்களை பற்றி சொல்லணும். நான் சசி, மூத்த புள்ள, ஒரே ஒரு தங்கச்சி சவுந்தரா. எனக்கும் அவளுக்கும் ஒத்து போகிற மாதிரி இந்த உலகத்தில் ஒரு விஷயம் இல்லைங்க. அப்படி ஒரு ராசி. எங்கள் அப்பாவை பற்றி சொல்லணும். தான் சொல்கிறது சரியாக தவறான்னு அவருக்கு தெரியாதுங்க. ஆனால் தான் சொல்கிறது சரின்னு நம்புறவர். இதுக்கு மேலே கத்தி பேசி அப்பாட்ட ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சோ என்னவோ அப்பா எது சொன்னாலும் அம்மா வாய் மூடிட்டு இருப்பாங்க. அப்புறம் பாட்டி சொல்கிறத யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் தான் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்பா. நான் சவுந்தரா. மூணாவது எங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டது ஒரு வீடு. வீடு சின்னதாக இருக்கணும் பெருசாக இருக்கணும்லாம் முக்கியம் இல்லை, ஆனால் சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டார். தன்னுடைய உழைப்பால் ஒரு சொந்த வீடு வாங்கினார். இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவன் தான் படைச்சவங்க சந்தோஷமாக இருக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் எங்கள் அப்பா தன் பிள்ளைங்க எந்த காலத்துலையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டார். புது வீடு வாங்குறேன்னு தான் சொன்னார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அது பழைய வீடுன்னு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அது புது வீடு. ஏன்னா அவர் சக்திக்கு அவ்வளோதானே முடியும். திடீர்னு ஒரு நாள் அப்பாவுக்கும் எங்களுக்கும் பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. என்னைக்கும் போல சவுந்தரா தான் அன்னைக்கும் அதை தொடங்கி வச்சா. அவளுக்கு போடு. இந்தம்மா, இந்த சாம்பார் போட்டுங்களா? உனக்கு போதுமா? அம்மா, வீட்டு முன்னாடி எவ்வளோ இடம் இருக்கு, ஏதாவது நல்லதா பண்ணலாமா? ஆமாம்மா, வீட்டு முன்னாடி இடம் இருந்தா நல்லதுங்கிறதுக்காகத்தான் இந்த வீட்டையே வாங்கினேன். அம்மா, நீ என்னம்மா சொல்ற? வீட்டு முன்னாடி காலி இடம் இருக்கு, அங்க என்ன பண்ணலாம்னு கேக்குறேன். 2 பால் மாடு வாங்கி வளர்க்கலாம். காலம் பூரா உங்களுக்கு உழைச்சு உழைச்சு ஓடானது போதாதா? இந்த மாட்டு சாணியை வேற நான் அள்ளணுமா? ஐயோ, மாடெல்லாம் வேணாம். சாணியும் மூத்திரமும் ஒரே நாத்து அடிக்கும், கொசு வேற வரும். ஏதோ பால் கிடைக்குங்கிறதுக்காக இந்த அவஸ்தையெல்லாம் படணுமா? வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். வீட்டு முன்னாடி மல்லி, ரோஜா, அப்புறம் கனகாம்பரம்னு நிறைய பூச்செடி வச்சா வீடே பூந்தோட்டம் மாதிரி இருக்குமா? ஏண்டி, இந்த மாதிரி பூச்செடி எல்லாம் வைக்கிறதுக்கு பதிலா கத்திரி வெண்டைன்னு போட்டா சமையலுக்கு ஆகும்ல? அதை விட்டுட்டு ரோஜா மல்லின்னு சொல்லிக்கிட்டு. சசி, நீ ஏதாவது சொல்லுடா. என்னங்க எழுந்துட்டீங்க? போறோம். கொஞ்சம் பொரியல் போட்டுக்குமா. எந்த முடிவும் எடுக்காம அன்னைக்கு பொழுது போச்சு. அதுக்கப்புறம் மற்றவங்களும் அதை பற்றி பெருசாக பேசலை. எனக்கு மட்டும் ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது. எங்கள் அப்பா மற்றவங்கிட்ட என்ன பண்ணலான்னு கேட்குறது இதுதான் முதல் தடவை. அதுவும் பாட்டிகிட்ட கேட்டது பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. நான் மட்டும் எதுவும் சொல்லலை, ஏன்னா எனக்கு தெரியும் அப்பாக்கிட்ட ஏதாவது சொன்னால் எனக்கும் அவருக்கும் சண்டை வந்துடும்னு. அவர் சந்தோஷத்தையும் கெடுக்க வேண்டான்னு விட்டேன். ஏன்னா வீடு வாங்குறது அப்பாவோட கனவுன்னு எல்லாருக்கும் தெரியும். வீடு வாங்குறதுக்கு முன்னாடி யார்கிட்ட கேட்கவும் இல்லை சொல்லவும் இல்லை. அவர் ஒரு முடிவு பண்ணிட்டு வந்துட்டு தான் எங்ககிட்ட சொல்லுவார். மற்றவங்ககிட்ட கேட்டது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஒருவேளை அப்பா மாறிட்டாரோன்னு நினச்சேன். அப்புறம் தான் மறுநாள் தெரிஞ்சது அப்பா மாறவே இல்லைன்னு. எத்தனை வாட்டி தான் சொல்லி கொடுக்குறது, கேட்க மாட்டேன். போட்டேன்னா கரெக்டாக பார்த்து யாருன்னு பாருடா. போ. சரி. இதை பாருங்க, நேற்று நீங்க பேசுறதெல்லாம் வச்சு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். வீட்டு முன்னாடி முருங்கை மரத்தை வைக்கிறதுன்னு. முருங்கை மரத்தோட வேர் இந்த கட்டிடத்தை பாதிக்காது. முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. வீட்டு முன்னாடி முருங்கை மரம் இருக்கிறதுனால ரொம்ப அழகாகவும் நல்லாவும் இருக்கும். என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கேன், நாளைக்கு முருங்கை கட்டை கொண்டாந்து தரேன்னு சொல்லியிருக்காரு. சரிங்க. நாளைக்கு காலையில 10:30 மணிக்கு நேரம் நல்லா இருக்கு. அப்பவே முருங்கை மரத்தை நடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சரியா? சரிங்க. இப்படி தான் எங்கள் வீட்டுக்கு முருங்கை மரம் வந்துச்சு.
ஆரம்பத்தில் வலது பக்கம் வைக்கலாமா இடது பக்கம் வைக்கலாமான்னு கூட குழப்பம். வழக்கம் போல் அப்பா வந்து இடது பக்கம் வைக்கலான்னு சொல்லிட்டாரு. அப்பா பட்டு வேட்டி பட்டு துண்டு போட்டு நான் பார்த்ததே இல்லை. முருங்கை மரம் நடுறேன்னு சொன்ன அன்னைக்கு அப்பா பட்டு வேட்டியில் தான் இருந்தார். அவராகவே ஒரு சின்ன குழி தோண்டி அந்த முருங்கைக்கட்டையை நட்டு வச்சார். பக்கத்தில் இருந்த பாட்டி தான் இஷ்டத்துக்கு 2 ஸ்லோகத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தா. அடுத்த நாள் போய் பார்த்தேன், மரம் அப்படியே தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இந்த மரம் வளரணுன்னா செடி வைக்கணும், விதை விதைக்கணும். இப்படி ஒரு மரத்தை வெட்டிட்டு கட்டையை கொண்டு வந்து வச்சா எப்படி வளரும்? நான் நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நாங்கள் எல்லாம் அந்த மரத்தை பற்றி மறந்து போனோம். திடீர்னு ஒரு நாள் சவுந்தரா ஓடி வந்து சொன்னால் மரம் துளிர் விட்டுருச்சுன்னு. நானும் ஓடி போய் பார்த்தேன். என்ன ஆச்சரியம், அங்கங்கே துளிர் விட்டு இருந்தது. இவ்வளோ நாள் யாரும் கண்டுக்காத இருந்த அந்த மரத்தை திடீர்னு எல்லாரும் கவனிக்க ஆரம்பித்தாங்க. நான் மட்டும் பெரிய ஆளாக எவ்வளோ வருஷம் ஆச்சு, இந்த மரம் மட்டும் கிடுகிடுன்னு வளர்ந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இந்த மரமும் வளர ஆரம்பிச்சுது. எங்கள் அம்மாவும் அவள் பாட்டுக்கு ஒரு புக்கை போட்டுட்டு நானும் சவுந்தராவும் தவிழ்ந்தது நடந்தது பேசினதுன்னு எழுதின மாதிரி இந்த மரம் இன்னைக்கு பூ பூத்தது காய் காய்ச்சதுன்னு எழுத ஆரம்பித்தா. என் வேலை நிரந்தரமானது. சவுந்தரா காலேஜுக்கு போனதெல்லாம் இந்த மரத்தோட ராசிங்கிறதுனால இந்த மரம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ராசியான மரமாக மட்டும் இல்லை, ஒரு 3வது குழந்தை மாதிரி ஆயிடுச்சு. என் பாட்டியும் தன் பங்குக்கு மரத்தை பார்த்துட்டு ஒரு குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி பேசுவா. இந்த கிளை ஆடிருச்சுன்னா மரம் தங்கிட்ட பேசுகிறதா நினச்சிப்பா. நானும் ஆரம்பத்தில் பெருசாக இதை எடுத்துக்கலை. எங்கள் அப்பாவை கூட ஒரு நாள் பார்த்துடாம இருந்துருவேன். ஆனால் என்னை அறியாமல் தினமும் இந்த மரத்தை பார்க்க ஆரம்பித்தேன். இப்படி எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மரத்தோட ஒரு ஈடுபாடு ஆகிப்போச்சு. இந்த மரமும் என்னை அடிக்கடி என் வாத்தியாரை ஞாபகப்படுத்திச்சு. நான் சின்ன வயசில் படித்து வளர்ந்ததெல்லாம் காவேரி கரைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஓட்டு வீட்டில். அப்போ எனக்கு சம்ஸ்கிருதம் சொல்லிக் கொடுத்த வாத்தியார் வீட்டில் ஒரு பெரிய முருங்கை மரம் இருக்கும். அதுக்கு மட்டும் வாய் இருந்தால் என்னை விட அழகாக ராமசப்தத்தையும் கோதாஸ்துதியும் சொல்லியிருக்கும். வாத்தியார் தான் சொல்லுவார், முருங்கை பிரம்ம விருட்சம் என்ன. மரத்தோட மேல் தோல் காய் கீரை எல்லாம் மனிதனின் இனவருத்திக்கு உரமும் உந்துதலும் தந்து சிருஷ்டிக்க உதவுதுன்னு. பிரம்மனும் சிருஷ்டிபரமான காரியத்தில் இருக்கிறதால இதை பிரம்ம விருட்சம்னு சொல்லுவார். எங்கள் அப்பாவுக்கு தினசரி பேப்பர் தவிர பெருசாக படிக்கிற பழக்கம் எதுவுமே இல்லை. இந்த மரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆஃபீஸில் வந்த உடனே ஒரு சேரும் புக்குமா இந்த மரத்துக்கடியில் போய் உட்காந்துப்பாரு. அப்படி ஒரு விதத்தில் இந்த மரம் எங்கள் அப்பாவுக்கு படிக்கிற ஆர்வத்தை தூண்டிடுச்சு. அன்னைக்கும் அப்படித்தான் வழக்கம் போல் எங்கள் அப்பா அந்த மரத்துக்கடியில் புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தார். சார், யாரு? என் பேர் கதிரேசன், இன்ஜினியராக இருக்கேன். பக்கத்து வீட்டை வாங்கிட்டாங்க, அதை இடிச்சு புதுசாக நான் தான் கட்டி தரப்போகிறேன். சரி சார், அதையே என்கிட்ட சொல்றீங்க? நீங்கள் வீடு கட்டும்போது பக்கத்து வீட்டு நிலத்தையும் சேர்த்து காம்பவுண்ட் வால் கட்டியிருக்கீங்க, அதாவது ஆக்கிரமிச்சிருக்கீங்க. அதை ஆக்கிரமிச்சதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. சார், என்ன ஆதாரம் சார்? இது என் வீடு சொல்றேன் இல்ல. சங்கரா, இதை கொஞ்சம் அளவிடு. சார், என்ன சார் என் வீட்டில் வந்து அளந்துக்கிட்டு இருக்கீங்க? சார், கொஞ்சம் வேலை செய்ய விடுங்க. அந்த முருங்கை மரத்துக்கிட்ட போ. அங்க ஒரு 10 அடி, இங்க ஒரு 2 அடி, இங்க ஒரு 1/2 அடி, மொத்தம் 12 அடி. அப்படியே இங்க வா. முருங்கை மரத்துல இருந்து ஆக்கிரமிச்சிருக்கீங்க. யோ, பேசாதயா. இந்த வீட்டுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் பட்டா எல்லாம் எங்கிட்ட இருக்கியா? இந்த வீட்டை எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு உனக்கு என்னையா தெரியும்? சார், நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்க நிலத்தையும் சேர்த்து ஆக்கிரமிச்சிட்டா யார் தான் சும்மா இருப்பாங்க? சார், இந்த தொழில நான் ரொம்ப நாளா இருக்கேன். இதுல ஏமாத்துறவங்களும் இருக்காங்க, ஏமாந்தவங்களும் இருக்காங்க. உங்களை பார்த்தா ஏமாந்தவங்க மாதிரி தான் தெரியுது. ஏன் சார், வீடு வாங்கும் போது எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சரியா பாக்குறது இல்லையா? இப்ப பக்கத்து வீட்டுக்காரு உங்க மேல கேஸ் போடுவாரு, நீங்க கோர்ட்ல பாத்துக்குங்க. சங்கர், வா போலாம்.
எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும்னு சொன்னீங்களே, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி 4 பேர்த்திட்ட கேட்ட என்ன குறைஞ்சு போயிடுவீங்களா? உங்களோட மற்றவங்க எப்பவுமே முட்டாள்னு நினைக்கிறது. வீடு வாங்குறதுக்கு முன்னாடி யார்ட்டே ஏதாவது சொன்னீங்களா? இல்ல வீடு பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? திடீர்னு வீடு வாங்கிட்டு வந்து நான் வீடு வாங்கிட்டேன், நாளைக்கு நம்ம எல்லாம் போறோம்னு சொன்னீங்க. அப்பான்னு ஒரு மரியாதைக்கு நான் வா எதுவும் திறக்கல. இவ்வளோ பெரிய பையன் ஆயிட்டேனே, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்ட என்ன குறைஞ்சு போயிடுவீங்களா? நாங்களும் தினசரி 1000 பேர்த்தோட பழகிறோம், ஒரு 100 பேர் பிரச்சனையை பேசி முடிக்கிறோம். எங்களுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கிறவங்கள அவங்க அடிமை, அவங்க ஆசை கீசை எதுவுமே கிடையாது. மற்றவங்க பேச்சை கேட்கவே மாட்டேன்னு கங்கணம் கட்டிட்டு வாழ்றீங்க. இத்தனைக்கும் பார்க்கறது என்னமோ பியூன் உத்தியோகம். இதோட பெரிய உத்தியோகமாக இருந்தால் எங்கள் கதையெல்லாம் என்ன ஆகும்னே தெரியலையே. சரி வேண்டாம், என்னதான் மதிக்கல விடுங்க. தாலி கட்டின பொண்டாட்டி, அவங்களுக்கு அது என்ன ஆசைன்னு கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு என்ன வேணும் வேண்டான்னு செய்கிற அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு ஒரு தடவையாவது கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் ஆம்பளை. பொம்பளை பேச்சு கேட்டால் உங்கள் கௌரவம் குறைஞ்சு போயிடும். அப்பா, நம்ம இடம் நம்மளை விட்டு போயிடுமாப்பா? என்ன நம்ம இடம்? அதான் மார்க் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான்ல, அப்புறம் என்ன நம்ம இடம்? நிறுத்துடா. இத பார், இனிமே யாரும் இதை பத்தி ஒரு வார்த்தை பேச வேண்டாம். இது என் வீடு. இந்த வீட்டை கோர்ட்டுக்கு போய் எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியும். இத பார், இத பத்தி யாரும் ஒரு வார்த்தை பேச வேண்டாம். போதும்டா, போதும். அப்பாவை அன்னைக்கு அவ்வளோ திட்டின எனக்கு பின்னாடி தான் தப்புன்னு தோணுச்சு. எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கிற அவர் சோர்வடைஞ்சிட்டாரு. எப்போ பார்த்தாலும் கேஸ் கட்டோட சுற்றிட்டு இருந்தார். நானும் அவர் பேசிக்கிட்டதே இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன் சுத்தமாகவே இல்லை. இந்த நிலம் போகிறது கூட அம்மாவுக்கு மிகப்பெரிய கவலையாக இல்லை. ஆனால் இந்த மரம் போகிறது மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்த ஏரியாவில் எங்கள் அம்மா தான் விஐபி. பின்ன சவுந்தராமான்னு ஒரு விஐபியை தாங்குற மாதிரி எங்கள் அம்மாவை தாங்குவாங்க. தெருவில் போகிற எனக்கு தெரியாத பொம்பளை கூட என்னை பார்த்து சிரிப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா அவங்களுக்கு கொடுக்குற முருங்கைக்காயும் கீரையும் தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த தெரு எல்லாமே எங்களுக்கு சொந்தக்காரங்க மாதிரி ஆயிட்டாங்க. இன்றைக்கி இந்த மரமே எங்களுது இல்லைங்கிற போது அம்மாவுக்கு ரொம்ப வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் அப்பா என்னை பேர் சொல்லி கூப்பிட்டாரு. சவுந்தரா. அப்பா. அம்மா எங்கடா? அம்மா உள்ளதான் பாருந்தாங்க. பங்கஜம், பங்கஜம். இத வரேன். சசி எங்கம்மா? அவனும் இங்கே தான் எங்கேயோ இருந்தான். என்னங்க? பங்கஜம், சசி எங்க? சசி இங்கே தானே இருந்தா. சசி, டேய் சசி. சசி. என் மேல எல்லாரும் எவ்வளவு வெறுப்பா இருக்கிறீங்கன்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் எது நல்லதோ அதை மட்டும் தான் நான் செஞ்சிருக்கேன். ஒருவேளை எனக்கு தான் என் அன்பை சரியா வெளிக்காட்ட தெரியலையோ என்னமோ. கோர்ட் கேஸ் நமக்கு சாதகமா வந்திருக்குடா. அந்த முருங்கமரம் இருக்கிற இடம் நமக்கு தான் சொந்தம்னு கோர்ட்லயே தீர்ப்பாயிடுச்சுடா. இந்த வீட்டை நான் முத வாங்கும்போது சசி உன் பேர்ல தான்டா வாங்கினேன். உன் மேல எனக்கு பாசம் இருக்குடா. ஆனா என் மேல உனக்கு பாசம் இருக்கோ இல்லையோ அது எனக்கு தெரியலடா. ஐயோ. டேய் சசி, பங்கஜம், இன்னொன்னு நான் சொல்லணும்.
சௌந்தராவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்திருக்கேன். என் ஆபீஸ் மேனேஜரோட பையன். பையன் ரொம்ப தங்கமான பையன். இதையும் நான் உங்ககிட்ட கேட்காம பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருக்கேன். ஐயோ, என் பொண்ணு சௌந்தரா நான் சொன்னா கேட்பான்னு நம்பி தைரியமா இந்த முடிவு எடுத்துட்டேன். பயமா இருக்கு. இந்த வீட்டில் எனக்கு முடிவு எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு தெரியல. ஓகே ஓகே சசி, டேய் இந்தாடா, இது உன் பேர்ல வாங்கின வீட்டு பத்திரடா. டேய் வாங்கிக்கடா. பங்கஜம் நீயும் சொல்ல. வாங்கிக்கடா சசி, வாங்கிக்கடா. வாங்கிக்கோப்பா. உனக்கு தாண்டா சசி. சசி. இந்த அப்பாவுக்கும் கொஞ்சம் விஷயம் தெரியும்டா. இனிமே இந்த வீட்டு மேல எந்த பிரச்சனையும் இல்லை. என்னால முடிஞ்சது இது மட்டும்தான்டா, இது மட்டும்தான். அப்பா நினச்ச மாதிரி தங்கச்சி கல்யாணம் நல்லபடி நடந்துச்சு. தன் கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அவர் நினச்சிட்டாரு என்னவோ, திடீர்னு இறந்துட்டாரு. படமுடியாது அரசே பட்டதெல்லாம் என்னமோ தெரியல, அவர் இறந்து 3 வருஷத்தில் அந்த முருங்கை மரம் காய்க்கவே இல்லை. மரம் நல்லா தான் இருக்குது, ஆனால் பூ பூக்கலை, காய் காய்க்கல. அன்றைக்கி யதார்த்தமாக அவரை டைரி எடுத்து படித்து பார்த்தேன். ஒரு பக்கம் முருங்கை மரம்னு சொல்லி இந்த பக்கம் பேர்லாம் போட்டிருந்தாரு. ஒரு வேளை மரத்துக்கு பேர் வைக்க ஆசைப்பட்டாரோ என்னமோ, ஆனால் ஏன் வைக்கலைன்னு தெரியல. மற்றவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கன்னு விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். தங்கச்சிக்கு குழந்தை இல்லைங்கிறது மாமியார் வீட்டில் பெரும் பிரச்சனை. அவள் சண்டை போட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா. அப்பா இருக்கிற வரை இதெல்லாம் என் காதுக்கு வந்ததே இல்லை, அவரே சமாளிச்சுப்பார். தங்கச்சி பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு நைட்டு பெரிய மழை, நாங்கள் ஜன்னல்லாம் சாத்திட்டு படுத்துட்டோம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அடித்த காற்றுல வீட்டுக்கு முன்னாடி இருக்க முருங்கை மரம் முறிஞ்சு கிடந்தது. அதை பார்த்தது எங்கள் அம்மானால் அழுக அடக்க முடியல. எனக்கும் மனசு ஒரு மாதிரியாக இருந்தது. அன்னைக்கு தான் என்னை அறியாமல் நான் 2வது தடவை அழுதேன்.
சக மனிதனோட இழப்பு மட்டும்தான் நம்மளை பாதிக்கும்னு இல்லைங்க. ஒரு சாதாரண மரத்தோட இழப்பு நம்மளை எப்படி பாதிக்கும்னு அன்னைக்கு தான் நான் முழுமையாக உணர்ந்தேன். சசி, நீ மாமாவாக போறடா. இப்பதான் சவுந்தராவுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. இப்பதான் டாக்டர்கிட்ட போய் காட்டிட்டு வரோம். நீ உடனே போய் மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறா. சீக்கிரம் போய் சொல்லு. சீக்கிரம் போ. உடஞ்சு போன முருங்கை மரம் மீண்டும் துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. என் வீட்டில் 2 உயிர்கள் மறுபடியும் வளர ஆரம்பிச்சிருச்சு. அதான் நான் முன்னமே சொன்னேனே, வாழ்க்கை முடிஞ்சு போகிறது இல்லைங்க, அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. எனக்கு மட்டும் ஒரு சின்ன ஆசை, இந்த மரத்துக்கு ஒரு பேர் வைக்கணும்னு. அது அப்பா நினச்ச பேராகவே இருக்கட்டுமே, அவர் டைரியை திறந்து பார்த்தா தெரியும். அம்மா, அப்பாவோட டைரி இங்கே இருந்துச்சே, எங்கம்மா? எதுக்குடா? எங்கேன்னு கேட்டா சொல்லேம்மா. இது ஒரு கேடா. இந்தா. அம்மா, அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நம்ம முருங்கை மரத்துக்கு ஒரு பேர் வச்சிடலாமா? என்ன பேருடா வைக்க போற? இங்க பாரு, அப்பா எவ்வளோ பேர் எழுதி வச்சிருக்காருன்னு. அம்மா, இதுலேருந்து நீயே ஒரு நல்ல பேர் சொல்ல. இந்த பேர் நல்லா இருக்குடா.